இன்று வரையும் அவர் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும். சட்டமன்ற வரலாற்றில் துணைத் தலைவராக ஓபிஎஸ் இருக்கின்ற போது அவரை நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கின்ற போது முதலமைச்சரை எழுந்து இதற்கான கருத்துக்களை சட்டப்பேரவைத் தலைவர் விரைந்து எடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் 10 நிமிடத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அதை அறிவித்தார் என்பதும் நாடறியும். ஆனால் அதற்கு முன்னாலே எத்தனையோ கடிதங்கள் கொடுக்கின்ற போது அந்த கடிதத்திற்கு முதலமைச்சர் ஒப்புதல் இல்லாமல் அந்த கருத்துக்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பது அன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இன்றைக்கும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவன் A1ஆக அவர் இருக்கிறார், பி டீமாக நாங்கள் இல்லை, A1ஆகவே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரத்தில் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன், கண்ணீர் சிந்துகிறேன். இந்த இயக்கத்திற்காக 53 ஆண்டுகள் நான் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்தவன். தலைவர் காலத்திலே முதலே செயலாளராக இருந்து பணியாற்றியவன் 72. அப்படிப்பட்ட எனக்கு இதுபோன்ற தீர்ப்பு என்பது உண்மையிலேயே மன வேதனையை அளிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையிலும் அன்றைக்கு கருத்துக்கள் சொல்கிற போது உண்மையிலேயே என் மன வேதனை மட்டுமல்ல, கண்ணீர் சிந்த வேண்டிய சூழ்நிலையில் இன்று மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதன் 53 ஆண்டு காலம் இவருக்கு முன்னாலே, இவர் பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே புரட்சித் தலைவரால் 72லிருந்து 77, 70, 80, 84 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக பல்வேறு பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் 89 தான் இடம்பெறுகிறார். அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும். ஒரு சீனியர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே, அதை போல யாரை வேண்டுமானால் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், தொண்டர்கள் உணர்வைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தினோமே தவிர அந்த உணர்வுக்கேற்ப இன்றைக்கு என் மீது களங்கம் ஏற்படுத்தி என்னை கழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று, வருத்தத்திற்கு ஒன்று. அதே போல் என்னை பொறுத்தவரையிலும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே துரோகத்தை செய்துவிட்டார் என்று குறிப்பிட்டார். அதற்கான பதிலை அந்த சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு இருக்கிற சண்முகருடைய மகன் இங்கே வெளியிட இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் இங்கே இருக்கிறது. யார் யார் இங்கே பேசினார்கள், அதற்கான வீடியோக்கள் இருக்கிறது. யார் அன்றைக்கு பொறுப்பிலே இருந்தார் என்பது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் 1989 நான் மாவட்ட செயலாளராக இருக்கின்ற போது 11 சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற போது சேவல் புறாவிலே வெற்றி பெற்ற தொகுதி அந்தியூர் சட்டமன்ற தொகுதி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அன்றைக்கு நான் பொறுப்பிலே இல்லை, முதலே புரிந்து கொள்ள வேண்டும். என்னை குற்றம் சாட்டுவதற்கு முன்னாலே குற்றம் செய்தவர் யார், அந்த குற்றத்துக்கு உறுதுணையாக இருந்தவர் யார் என்பதை தெரிந்து அவர் பேசியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு குற்றம் செய்தவர்களுக்கே பதவியை கொடுத்த இன்றைக்கு அவரோடு வைத்து கொண்டிருக்கிற நிலை இன்றைக்கு எல்லோரும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே துரோகம் என்று சொல்வதற்கு நான் ஒன்றிலிருந்து இரண்டாக சொல்ல விரும்புகிறேன். முதலே நம்முடைய அன்றைய பொதுச் செயலாளராக இருந்த சின்னம்மா அவர்களை பதவி பெறுகிற போது எப்படி அந்த பதவியை பெற்றார் என்பது நாடறியும். என்னை குற்றம் சாட்டுவதற்கு முன்னால் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். இன்றைக்கு அவருக்கும் அதே நிலை ஏற்பட்டிருக்கிறது. கழகத்தில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய இயக்கத்தை 4 ஆண்டு காலம் கட்டிப்பிடித்து காப்பாற்றிய பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால், 2024 தான் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கி 2024 மட்டுமல்ல, 2026 மட்டுமல்ல, 2029 நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னவர் அவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.